இன்னைக்கு சக்தியாக ஃபீல் பண்ணுறேன். வெயில் அடிக்குதுல்ல, ஃபுல் சக்தி தான். காலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம 4வது நாள் ஆஃப் சவால். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்கைலாம் சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. குளிரும் பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான். நாள் நிற்கிறான் பாருங்க, இவன் தான் பிரச்சனையே. காலையிலேயே எழுப்பி 6 மணிக்கு வாங்க ப்ரோ போகலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயோ பனி பார்க்க கூட்டின்னு போகிறாராம். கேட்டால் அம்தா பாஸ் கிட்டன்றாரு. எங்கேயோ கூட்டு போய் விட போகிறான் அப்படி தெரியுது. நேற்று உன்ன கூட உதவி நினச்சி வீடியோவில் பெருமையாக பேசினேன். நீ இம்பிட்டு சீப்பான ஆளாக இருப்பேன்னு தெரியாதையா? இம்பிட்டு சீப்பான ஆளாக இருப்பேன்னு. ஷாப் ஒன்லி அவர் யுவர் ஷாப் க்ளோஸ்டு. Two coffee, 1 black coffee. ஆனால் சைஸாக இருக்குடா, செம்ம சைஸாக இருக்குது. முடியெல்லாம் உடம்பே சைஸாக தான் இருக்குது. நாய் நிறைய மாதிரி இருக்குது. பற்றி அது கேட்போம். நான் இது சின்ன பசங்க தான், இது மண்டக்குள்ளே போல. திஸ் ஒன் மை சைஸா? அழகா இருக்குல்ல, ஆமாம். எப்படி தலை இருக்குது சொல்றீங்க? நல்லா இருக்குன்றீங்க, டப்புன்னு சிரிச்சுனே. உங்களை நம்ப முடியாது ஏமாளி. ஏய், வேற கலர் இருக்கா? பச்சை மஜாவா இருக்கு ப்ரோ. இவருது அவர் தாக்கூர் போட்டிருக்க மாதிரியே தான் இருக்கு. அவரு அந்த மாதிரி தொப்பி தான் போட்டிருக்காரு. அவ்வளோதான் டாப்பு. நல்லா இருக்கு. என்ன மலைக்கு போறோம்? நம்ம ஸ்னோ இருக்கிற மலைக்கு போறோம். அதான் இங்க எங்க இருக்குது? அதுல இருக்குது, அதுக்கு போக முடியும். அதுக்குன்னு அங்கெல்லாம் வேணாம், அந்த இது பக்கத்துல இருக்கு. இது எங்கேயா பக்கத்துல இருக்கு? இது பக்கத்துல தான் இருக்கு. எப்பவுமே சின்னதாக யோசிக்கணும். அசிங்கமா கேட்டுருவேன். ஒன்று கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமா கேட்டுருவேன். இதுக்கு மேல ஒரு நாள் உன் டைம் ஓவர். 24 மணி நேரம் முடிஞ்சிச்சு. காடு மலையெல்லாம் தாண்டி கூட்டிட்டு போறானே. ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. நாள் பாருங்க எவ்வளோ ஜாலியாக ஏறி போயின்னு இருக்கான். கடினமாரு புள்ளிமான் மாதிரி துள்ளி குதிச்சிருந்த பையன்டா. துள்ளி குதிச்சிருந்த பையனை கூட்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு நீ மட்டும் ஜாலியா நீயும் ஆள் பேர் எழுதி ஜாலி பண்ணிட்டு இருக்கிற. வரமாட்டுதா? புஸ்டாண்டா கேட் ஓப்பன் பண்ணிட்டான்டா. இது அவேக்கன் பண்ணிட்டான் ஆளு. நேத்தல அவேக்கன் பண்ணன்னு பார்த்தா இப்படி உக்காந்துட்ட. பாசிபிள் ஸ்னோ வந்துருச்சு. ஸ்னோவா உயிரா? ஸ்னோவா உயிரா? கமான், பாசிபிள். இந்த பனி இருக்குல்ல, இது வந்து கீழே இருந்து பார்க்கும் போது அவ்வளோ ஹைட் இருந்தது. இப்போ நியர்லி அதோட ஹைட்டில் நாங்கள் உக்காந்துக்கிறோம் கிட்டத்தட்ட. டேவிட் காகின்ஸ் அசிங்கமாக கேட்குறத டெய்லி காலைல வீடியோ பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்குவான். நீங்கள் இருக்கலே பழைய ஒரு மோட்டிவேஷன். அது என்ன சொன்னீங்க? உன்னால முடியாதது ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ பழைய மோட்டிவேஷன் தெரியுமா? டேவிட் காகின்ஸ் கேட்டுட்டு காப்பி போயிட்டு ஜம்முன்னு உக்காந்து இருப்பான் இவன். நீங்கள் என்னடா தலை என்ன அடிக்குது அட்டப்பட்டுப்புன்னு? அடிக்கதான் செய்யும். ஹார்ட் என்னடா ரைட்ல அடிக்குது? ஹார்ட்டை லெஃப்ட்ல இருக்குடா. டே இவன் கிற்கலா இருக்கான் போல. இவன் கம்முன்னு உக்காந்துருந்தான். அவன் பாட்டு வீடியோ எடுத்துட்டு என்கிட்ட திட்டு வாங்கின்னு சும்மா இருந்தான கூட்டு வந்து பப்ளிக்கு வந்துச்சுடா. ஸ்னோ தோ இருக்குடா. கமான்டா, பாசிபிள் பண்ணு ப்ரோ. தப்பா இருக்குண்ணா. யோ ஆல்ரெடி உன் மேலே டென்ஷனாக இருக்கேன். க்யூட்டாக பண்ணுறேன், அது பண்ணுறேன் என்ன கிளப்பி. ஃபைனலி தண்ணி கொஞ்சம் கிடச்சிருக்கு. வாட்டர் பாட்டில் எடுத்து வர மறந்துட்டோம். அப்பா
ஏடா நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம், இவனுங்க ஆடு மேய்ச்சின்னு இருக்கானுங்க. இங்கே பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும். பனியை தொட்டுறலாம். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஆனால் நாங்கள் இது ரொம்ப இன்க்ளைண்டாக இருந்தது, எலிவேட்டடாக இருந்தது. ஸோ வந்து ஒரு 2 மணி நேரமாக ஏறிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு இதெல்லாம் எதுக்காகனா இந்த ஸ்னோக்காக தான். தலை கை அப்படி காமிச்சு திருப்பணும் தலை. ஓகே, பொறுமையாக திருப்புறான் பாரு. யோ அது பெரிய கரடியா, அது ஃப்ரண்ட்ல போகிறது பெருசியா. அது பனி வேணா, கீழே வரப்போ பார்த்துக்கலாம். போயிட்டு வந்துருங்க, பெஸ்ட்டு. எதனா கூடுங்க. நீ இப்போ அது அப்படி கிராஸ் ஆகுது சரியா? கண்டிப்பாக இந்த பக்கம் எதனா அவங்க அட்டி இருந்து வச்சுக்கோயேன். அது என்ன ஸ்பீடில் போச்சு பார்த்தியா? நம்ம கண்ணு இந்த மலையை இவ்வளோ கிராஸ் பண்ணி நம்ம அது ஒரு அப்படி சர்றன்னு போயிடுச்சு 2. அதான் சொல்கிறேன், மேபி அவங்க சித்தப்பா எவனா அது இப்படின்னு தான் வையேன், நம்மளை அடிச்சு விட்ருவானுங்க, சத்தியமாக அடிச்சு விட்ருவானுங்க. வைல்டு அனிமல்ஸாக செம்ம ரிஸ்க்குடா. ஆனால் அது நம்ம கேமராவில் அது எடுக்கும் போது, அது ஓடும் போது தான் தெரியுது அது சைஸ் வந்து செம்ம சைஸாக இருக்குன்னு. ஒரு அடி அடிச்சுன்னு வையேன், பிளாஸ்ட் தான். நம்ம பனிக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுருப்போம். கரடியை பார்த்துட்டு பிறகு வர வழியில் இருக்க ஆடை பார்த்துலாம் பயந்து தான் இறங்கிட்டு இருந்தோம். 1 மணி நேரத்துக்கு பிறகு எப்படியோ ரோட்டை கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு. நீ வரியா? நம்ம காளி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கால் வலி, முதுவலி, கரடி பயம் எல்லாத்தையும் தாண்டி அவர் ட்ரிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய என்னதுடா அது அச்சீவ்மெண்ட்டு. அதனால் அவருக்கு எல்லாருக்கும் ஒரு பறக்குமா கொடுத்துருங்க, எங்கள் ஆளுக்கு மறக்காமல் கொடுத்துருங்க. நியர்லி இது ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன ப்ரோ, 2 கிலோமீட்டர் தானே ப்ரோ? 2 கிலோமீட்டர் தான். பட் ஆனால் எலிவேஷனும் சரி, ஃபஸ்ட்டு பயங்கர இதுவாக இருந்தது. முக்கியமாக கரடி நண்பர்களை பார்த்து தான் பிளாஸ்ட்டே. செம்மையாக அள்ளுட்டிச்சு. அங்கேயே விட்டு நினச்சி ஸ்னோ கூட பார்க்கல. பரவாயில்ல. என்னடா பார்த்தீங்க, ட்ரிஃப்ட்டு போட்டேன் பார்த்தீங்களா? பரவாயில்ல, பொறுமையாக பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்னோ வரும், உயிர் போனால் திருப்பி வராது. அந்த ஒரு காரணத்துக்காக தான். அங்கே தலை அங்கே விட்டுரு, நீங்கள் போங்க, சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் எங்கே இருந்தாலும். பார்த்து நம்ம அன்றைக்கி மீட் பண்ணோம்ல நம்மளோட ஹாஸ்டலில், கொஞ்சம் இவங்க இருக்காங்க, ஸ்பானிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சு இருக்காங்க. ஸோ அவங்க கூட அங்கே ராக் கிளைம்பிங் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் இன்னொரு என்ஜிஓ வந்து ஃபுல்லாக குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து நல்லா இருந்தது வைப்பு, அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நம்மளோட சேலஞ்ச் இருக்குது, நம்ம வந்து 400 ட்ரிப்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், புல்லப், புஷ்அப், ஸ்குவாட்ஸ் அண்ட் நீ ரைசஸ் இல்லைனா க்ரன்ச்சஸ் ஏதாச்சும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் அவங்கள போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். எடிட்டிங் வேறு இருக்குது, பட்டு சார்ட் அவுட் பண்ணுறேன். இன்றைக்கான ப்ரீ ஒர்க் அவுட் நண்பர்களே, மாஜா பார்லேஜி. தொண்ணூத்தாறு, 97, 98, 99. முடியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னு பார்க்குறேன். தங்குற இடத்துக்கு வந்துட்டு வேகமாக எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 4 மணி அளவில் ஃப்ரீ ஆயிட்டேன். நானும் கெட்டல் நண்பர் புக்கு படிக்கிறது சூப்பராக ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சி அங்கே ஒரு காஃபியை போட்டு நம்ம ஸ்பானிஷ் நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். நான் இங்கே வந்ததுலேருந்து சேத்தன்ற இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் நான் உங்ககிட்ட சொல்லலை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா போல்டரிங்க்கு தான் ஃபேமஸ், அதாவது ராக் கிளைம்பிங். இங்கே நிறைய பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கும், அதில் இவங்க ரூட் செட் பண்ணி அதை கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஸ்போர்ட்டு. ரைஸ் என்ன கேட்டு வாங்கி போகிறேன், பார்த்துக்கலாம். இந்தாங்க மைக்கு பிடிங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நாள்? புரட்டி போட்டுருச்சு இன்னைக்கு. புரட்டி போட்டுச்சுல, புரட்டி போட்டுட்டேங்க.
அப்படியா? சரி விடுங்க. சரி விடுங்க, அப்படிலாம் ஈஸியாக விட முடியாது. நாள் ஃபுல்லாக நீ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னென்னாலும் அக்கிரமம் பண்ணாது இந்த ஆள். பாவம் நம்ம ஃபோட்டோகிராஃபர் என்னது இப்போ அவனுக்கும் சரி இந்த ஆள் நல்லா இருக்கான், ஆனால் பாருங்க என் வயசு காலி, கோல்டு. ஓகேவா, அவனுக்கும் கோல்டு. 2 பேரும் மாத்திரை போட்டு உட்காந்துருக்கோம். இல்லை யாரால கேட்காதுல, காது கேட்காது. ஆனா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்ல அது கண்டிப்பா. ஆனா இப்போ உடனே எக்ஸ்பீரியன்ஸ்னு முத நாளே கேட்கக்கூடாது. அது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு டைம் போக போக அன்னைக்கு அப்படி பண்ணலாம்டா அப்படின்னு இருக்கும். ஆனா கூட்டின்னு போய் கரடி கிட்ட மாட்டி விட்ட பாத்தியா, அதுவும் அது போயிடுச்சு. நான்லாம் சரி அள்ளி இல்லாமல் உட்காந்துருக்கேன், இந்த பனியை மட்டும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொய்யால இந்த ஆளை வச்சுன்னு எனக்கு அள்ளில்ல போயிட்டு கரடிக்கிட்டே. ஆனால் அது பார்க்கும் போது நார்மலாக குட்டியாக இருக்குது வீடியோவில், பட் அது வீடியோன்ற மாதிரி நேரில் கண்ணில். பட் ஆனால் வீடியோவில் ஜூம் பண்ணி பார்த்தா அது ஓடும் போது தெரியல ஜெய்ஜான்டிக்காக இருக்குது, முக்கியமாக குட்டியோடு இருக்குது. அதுதான் எனக்கு செம்ம பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, உயிரோட திரும்பி வந்தது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். இன்னும் வருவேன், அடுத்து இருக்கு. ஆமாம் சரி ஓகே. நான் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த கிளைமேட்டு நல்லா இருந்தா நாள் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. இன்னைக்கு வந்ததுலேருந்து நான் வந்து வந்த நாள் காலைல வெயில் அடிச்சு, அப்புறம் வெயிலே அடிக்கல. 3 நாள் அடி மழை பிரிச்சிச்சு. இன்னைக்கு வெயில் இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. இன்னைக்கு வந்த லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் வெயில் இருந்தனால டேவே ரொம்ப நல்லா இருந்தது. மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நேரம் நான் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் புக்கு படித்து நடந்துட்டு இருந்தேன். கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. டேவே ரொம்ப நல்லா போச்சுன்னு தான் சொல்லுவேன். லைக் பாதிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி வந்து இவர் கூட்டு போயிட்டு வந்தப்போ நான் 2 மணிக்கிட்ட தான் நான் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சுத்தமாக முடியல. சரி நான் ரொம்ப புஷ் பண்ணி பண்ணேன். ஒரு அளவுக்கு மேலாம் என்னால் சுத்தமாக தள்ளவே முடியல. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி வந்து மண்டை காலி. லைக் உடம்பு கூட புஷ் பண்ணிச்சு, மைண்ட் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் பண்ணோம், நாளைக்கு பண்ணோம். ஸோ இன்னும் 2 நாளில் புஷ் பண்ணோம். பட்டு பண்ணிவிடுவேன், எனக்கு பண்ணிடுவேன், அது மேட்டர் இல்லை. வேறு தான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் வீடியோவில். நம்ம இன்னைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் ஆக்சுவலி வழியே இல்லை, வழி இல்லாத இடத்துல நம்ம போனோம் தெரியுமா, அதுதான். வரப்போவா ரிட்டர்ன் வரப்பவும் சரி போகிறப்பவும் சரி. போகிறப்போ அது வழியே கிடையாது ஆக்சுவலி. நம்ம எப்படியோ பூந்து ஆமா, இவரு சொன்ன வழி வந்து இவர் நீங்க கேட்டீங்களா? இல்ல, அப்ப நம்ம சுனில் அதான் நம்ம ஹாஸ்டல் ஓனர், அவரு என்ன சொன்னாரு, அப்படிதான் போங்க, ஆனா அவர் பக்கத்திலே வழி சொன்னாரு. நம்ம வந்து தள்ளி போய் ஏறணும். அவர் டேம் பக்கத்திலேயே சொன்னாரு, இப்படியே போய் நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது தெரியுமா, அது பக்கத்திலே போக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல அவர் அந்த சைடு ரொம்ப நல்ல ஆழமா இருந்துச்சு இல்ல பாக்குறதுக்கு, தெரியல. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா பக்கத்திலே ஒரு வழி இருக்கு, அப்படி போயிடுங்கன்னாரு. ஓகே, உண்மையாக சொல்ல போனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. அது வந்து பட்டு அது ஒரு ரிஸ்க்கு. அது வந்து ரிஸ்க், எப்படி பார்த்தாலும் அது ரிஸ்க்கு தான். வேறு யாரும் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. லைக் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இடத்துல இருந்துட்டு சொல்ல மாட்டேன். வேற என்ன நம்ம ஃபோட்டோகிராஃபர் தான் இன்னைக்கு பயங்கரமாக ஃபுல்லு முடிச்சுட்டு டாஸ்க்கு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாரு. ஆமாம், அவன் ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏறி முடிச்சிட்ட அப்புறம் செம்ம ஜாலி ஆகிட்டான் ஆளு. அவனாலே நம்ப முடியல நான் ஏறிட்டேனா அப்படின்னு. உண்மையாலே மேலே போயிட்டேன். அவன் சொன்னான்னா ஒரு மாதிரி இருக்குண்ணா, இந்த இடமே அன்றியலாக இருக்குண்ணா. அப்போ கேட்கல, நான் திரும்பிட்டேன். அப்புறம் திரும்பி இப்படி பார்க்குறேன், அது வந்து கண்ணில் வந்து எப்படி சொல்கிறது, இப்படி கண்ணில் பத்தலை அந்த இடம். ஏன்னா அந்த மலை வந்து இப்படி ஃபுல் ஓப்பனாக இருக்கு. ஏதோ 0.5 நம்ம கேமரா போட்டு ஒரு மாதிரி இடம் மலையை வார்ப்பான மாதிரி இருக்கு. அந்த ஒரு இடத்துல இருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஈவினிங்ஸ் அடிச்சிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்ஸாகவே லைக் வரலாம். சத்தியமாக பயங்கரமாக இருக்குது இந்த இடமே, செம்மையாக இருக்குது. ஓகே, ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டே டு ரிமெம்பர் தான் இன்னைக்கு. அதாவது நம்ம குளிர்கால சவாலோட 4வது நாள் வந்து நம்ம இந்த இது பேர் என்னது, கெட்டில் நண்பர்னால ஒரு ரிமெம்பரபிள் டே தான். சீக்கிரமாக இருந்தாலும் அமுச்சு விட்டு நம்ம கொஞ்சம் வேறு வேலையை பார்க்கணும். பட் ஓகே, குட் டே. தேங்க்யூ. வெல்கம். நானே வெல்கம் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இது வந்து மாத்திரை போட்டு தான் உட்காந்துருக்கேன். நாளைக்கு சரியாயிடும் நம்புகிறேன். நாளைக்கு கடினமாக வரலாம். பாய் சொல்லுங்க கேமராக்கு. பாய் நான் சொல்கிறேன், மிக கடினமாக இருக்கு.